தொகுதி மறுசீரமைப்பு மூலம் தொகுதிகளின் எண்ணிக்கை குறையாது என மத்திய அரசு கூறினாலும் அதற்கான ஆதாரப்பூர்வ தகவல்களை தரவில்லை என திமுக எம்பி திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். டெல்லியில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நியாயமான வகையில் மறுசீரமைப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற வாசகம் அடங்கிய டி ஷர்ட்டுகளை அணிந்தவாறு எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டார். மேலும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் குரல்களின் துளியும் மதிக்கப்படுவதில்லை என அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், நாடாளுமன்ற அலுவல்களை நேரலை செய்யும் சன்சத் தொலைக்காட்சியில் அவைத்தலைவர் மற்றும் ஆளுங்கட்சி உறுப்பினர்களின் வாதங்களை மட்டுமே ஒளிபரப்புவதாகவும் திருச்சி சிவா விமர்சனம் செய்தார். அவையிலே ஒரு கருத்தை ஒரு அமைச்சர் ஒரு குற்றச்சாட்டை போல எடுத்து வைத்தால் அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் விளக்கம் தருவதற்கு அனுமதி கொடுத்தால்தான் அது பாராளுமன்றம். இருதரப்பும் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கே தவிர ஒரு தரப்பினர் மட்டுமே சொல்வதை, அதுவும் ஆளுங்கட்சி சொல்வதை மட்டுமே பதிவு செய்வது, அதை மட்டுமே ஒளிபரப்புவது என்ற நடைமுறை இப்போது அண்மை காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அவமானங்கள், அவமதிப்புலாம் இதற்கு முன்பு நடந்ததே இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் என்பவருக்கு பிரதம மந்திரியை போல சம அந்தஸ்து உண்டு. அதே போல அவை முன்னவருக்கும் உண்டு. ஆனால் இப்போது எதிர்க்கட்சி தலைவருக்கும் இல்லை, எதிர்க்கட்சியை சார்ந்த உறுப்பினர்களுக்கும் இல்லை என்ற ஒரு அவல நிலையில் போராடி கொண்டிருக்கிறோம். அவர்கள் விரும்பியதெல்லாம் பதிவு செய்கிறார்கள், அவை ஒளிபரப்பப்படுகின்றன. நாங்கள் இது மாதிரி வெளியே வந்து சில தொலைக்காட்சிகளின் மூலமாக சொல்ல முடிகிறது. அங்கே கத்தி கத்தி எங்களுடைய குரல் பலவீனம் அடைகிறதே தவிர முறையாக எங்களுக்கு ஒலிபெருக்கி கொடுத்து எங்கள் கருத்தை நாகரிகமான முறையிலே சொல்வதற்கு அனுமதிப்பதே இல்லை.